மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றிய வண்ணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் முதல் முறையிலே முடியாமல் தடைகள், தாமதங்கள், சில முக்கிய புள்ளிகளை நீங்கள் சந்திக்க போகும்பொழுது அவர் அங்கே இல்லை, இந்த மாதிரியான சில தொடர் நிகழ்வுகளாக இருக்கும். சில நேரங்களில் மனம் சலிப்படையும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் எதையுமே நான் இப்போ முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டைம் பவுண்டாக நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை சரியான முறையில் பின்பற்றுவதை கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் தெரிகிறது. அதனால் எதையுமே ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மையாக இருப்பதால் நிச்சயமாக எதையாவது நான் செய்தே தீருவேன் என்று சொன்னால் அது ஒருவேளை முடியாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று வேலை பளு அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த ஒரு பலன் இருக்காது. சற்று ஏமாற்றத்தை தரக்கூடிய தினமாக அமையலாம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே பின்னடைவுகளோ தாமதங்களோ பிரச்சனைகளோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிரம்பவே இருக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரயத்தனப்பட்டு உங்களுடைய காரியங்களை நல்லபடியாக முடிப்பீங்க. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் எதிர்பாராத லாபங்கள் சில நேரங்களில் ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. சற்றும் எதிர்பாராத இடங்களில் பார்த்தீங்கன்னா சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. சில நேரங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் உண்டு, முன்னேற்றமான தினமாக அமையிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அனுகூலமான தினமாக, சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எதிர்பாராத சில பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப லாபகரமான தினம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சில தடைகள் இருக்கும். அதை மீறி போராடுவீர்கள். போராட்டத்தால் வெற்றிகள் ஏற்படும். பகையை வெல்லக்கூடிய ஒரு தினமாக அமையிறது. தடைகளை விலக்கக்கூடிய ஒரு தினமாக அமையிறது. உடலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், வியாதிகள் இதெல்லாம் தீர்வதற்கான நல்ல ஒரு மருத்துவ முறையை கண்டறியக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்க நல்ல தினமாக இது அமையும். வெற்றிகரமான ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாள வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமான காலகட்டமாக இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் பெருகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது பிரச்சனையில் தான் இருக்கும், இது முடியாதுன்னெலாம் நினைக்கிற காரியங்கள் கூட அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிப்பட்டு அதற்கான நல்ல பதில்கள் கிடைக்கும். அது போன்ற ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நல்ல தினமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் முழு மனதோடு நீங்கள் முயற்சியில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றும், ஆனால் நன்மைகள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான தினமாகத்தான் இது அமைகிறது. கடுமையான உழைப்பிற்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம், வெற்றியை தரக்கூடிய தினம்,
தன வரவை தரக்கூடிய தினம். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அயல்நாடு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அளவில் சிறப்பாக அமையும். முழு மனதோடு நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமைகிறது. தடைகளும் துரதிர்ஷ்டங்களும் விலகிவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். உங்கள் மேலே சில தேவையில்லாத சில வேலை சுமத்தி கொண்டே இருப்பார்கள். அதனால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள், வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தினம். குறிப்பாக குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்தால் அதில் சோதனைகள் ஏற்படும். சில நேரங்களில் தோல்விகள் ஏற்படலாம். அதனால் எதையுமே ஒரு திறமையாக கையாள வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும், நல்ல தினமாக அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனைகள் உள்ள தினமாக இருக்கும். மனசில் உள்ள கிளேசங்கள் அகற்றுவது ரொம்ப முக்கியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய தினம், பின்னடைவுகளை தரக்கூடிய தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அனுகூலமான தினமாக இது அமைகிறது. காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் நல்ல ஒரு தன வரவும் ஆதாயமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையும். திருமணம் போன்ற விஷயங்களுக்கு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது அது ரொம்ப நல்லபடியாக நடந்து நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு ஏதுவாக அமையக்கூடிய தினம், சுபமான தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல தினமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையலாம். நம்பிக்கையோடு செயல்படும் போது நன்மைகள் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கூட்டாளிகளோடு வரக்கூடிய வாக்குவாதங்கள், இல்லை வேலை செய்கிற இடத்துல உயரதிகாரிகளோடு வரக்கூடிய மனபேதங்கள், இதெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாகவும் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாகவும் அமைகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும். சில குழப்பங்கள் மறையும். நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இதாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு மேலே சில வேலைகளை எல்லாம் உங்கள் மேல் சுமத்தும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அளவு கடந்த ஒரு போக்கு, ஒரு ஆணவ போக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் நம்முடைய தகுதி அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம்.
பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காரிய சாதனைகள் உண்டு, அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகவே அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வண்டி வாகனங்களை வாங்குவது பற்றியோ புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை பற்றியோ சில சிந்தனைகள் இருக்கும். சில சுபகாரியங்களுக்கு சில புதிய விஷயங்கள் எல்லாம் வாங்க வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரியான சில சுப செலவுகளை தரக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மொத்தத்தில் ரொம்ப ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய, மன சந்தோஷத்தை தரக்கூடிய, குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் இறுதியாக நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய தினமாகவே இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் உண்டு, நிதான போக்கை கையாள வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில திருமணங்கள் போன்ற சுபமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து அது உங்களுக்கு ஆதாயமாக அமையும். மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை தரக்கூடிய சுபங்களை தரக்கூடிய நல்ல தினம். இதில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பின்னடைவுகள் உண்டு, எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் நல்ல சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய தினமாகவும் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில சுபமான விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய தினம். குழந்தை பிறப்பது, திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயப்படுவது, வீட்டில் சில நல்ல ஒரு 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 விழாக்கோலம், சுபங்கள், சந்தோஷங்கள் இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இருப்பதால் உறவினர்களோடு கூடி மகிழ்வீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். மனசில் ஒரு கவலைகள்லாம் மறையும். ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலை அனுபவிக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு ஒரு அனுகூலமான தினமாக இது அமையும். ரேவதி நட்சத்திரக்காலுக்கும் நிறைந்த சந்தோஷத்தை தரக்கூடிய அனுகூலமான தினமாகவே அமைகிறது.